ஹாய் மக்களே, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன செய்யறேன்னா பன்னீர் கிரேவி பண்ணலான்னு பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ப்ரொக்கோலி, இது 2 ப்ரொக்கோலி, வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காயம் 2, 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். இப்போ தாளிக்கு இது வந்து தேங்காய் முந்திரி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். கடைசியாக ஊற்றலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். வானொலி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறோம்ல அதை ஊற்றிடுறேன். பன்னீர் கிரேவிக்கு இந்த மாதிரி அரைச்சி போட்டாக்கா கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் தக்காளியும், இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் அது வதங்கிறதுக்கு உப்பு. இது கொஞ்சம் கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போடணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஒரு கொஞ்சம், அவ்வளோதான். இது ப்ரொக்கோலி வேகணும். இது ப்ரொக்கோலி தேங்காய் கோடம்பி அரைச்சது இதில் ஊற்றிடுறேன். இப்போ இந்த இதில் தான் அந்த ப்ரொக்கோலி வேகணும், அதனால தான் அதை ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இது வேகணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகணும். இப்போ இது வெந்துச்சு. வெந்துட்டு இருந்து பன்னீர் போட்டுறேன். அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டுறேன். இது முடிஞ்சது. அவ்வளோதான். பன்னீர் ப்ரொக்கோலி கிரேவி இது அவ்வளோதான், முடிஞ்சது. இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இது பரோட்டா, சப்பாத்தி, பூரி, தோசைக்கு எல்லாம் நல்லா இருக்கும். இது முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.